ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி பாலக் பன்னீர் என்னோடய ஸ்டைலில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதுக்காக பாலக் இலையை நம்ம சால்ட் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா பன்னீர் கியூப் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா இப்போது டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கீ போட்டு தவால அதை நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி தர போகிறோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பாலக் பன்னீர் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் மாதிரி இது தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்தது. இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறமா கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் என்னென்ன இருக்கும் அந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியனையுமே போட்டுட்டு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா அரைச்சி எடுத்த நம்ம தக்காளியோ அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சால்ட்டு, மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இது மூணுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது மாதிரி வந்தோடனே கிரேவி மாதிரி வந்தோடனே அதில் நம்ம பாலக் இலையை அரைச்சி வச்சுருந்தோம். அதை நல்லா அரைச்சி வச்சது அதில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்துடணும். நல்லா அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதை மூடி வச்சு இது பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம கஸ்தூரி மேத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டாக சப்பாத்தி, தோசைக்கு ஸ்ட்ரை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.